2026ஆம் ஆண்டு மிக அபரிமிதமான யோகம் காத்துருக்கு. நன்மைகளை தவிர வேறொன்றும் சொல்வதற்கே இல்லை. ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு. அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும்னால் அந்த காரியம் தங்கு தடையின்றி நடந்து முடியும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை வருட ஆரம்பத்தில், அதுவும் நன்மை. 2 பேருமே 3, 6, 11 இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மிகச்சிறப்பு. குடும்ப அமைப்பு சீராக இருக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். நண்பர்கள் உதவுவார்கள். குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும். கணவன் மனைவி உறவு மேம்படும். முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே, லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பெருங்கருணையினாலும் நமது பூலோகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே பல ஜீவராசிகள் இறைவனால் படைக்கப்பட்டு அன்றாட வாழ்விலே பல கஷ்டங்களும் பல சந்தோஷங்களும் பல துன்பங்களும் பல நன்மைகளும் பல தீமைகளையும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு சூரிய உதயமுமே நமக்கு பார்த்தோம்னால் ஒரு புதிதாகத்தான் இருக்கும் அன்றைய விடிவு. இப்போ அன்றைய விடிவு தினம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு ஆவலோடு இரவு படுக்கும்போது கஷ்டமாவது படுக்கிறோம். இன்றைய விடியல் பொழுது நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அன்றைக்கு தினத்தை எல்லாருமே துவங்குறோம். உங்களோட கலந்துக்கு வந்திருக்கிறது யாரு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பதிவுகள் நம்மளுடைய தொலைக்காட்சியின் டிவோட்டினேஷன் வாயிலாக நாம் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக சரி, ஆன்மீக ரீதியாக சரி. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வகையில் இப்போ பார்க்குற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 2026 இந்த 2026ஆவது வருடம் இந்த புத்தாண்டு. ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிக்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போடுறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துட்டால் ஆங்கில தேதி. இப்போ ஆங்கில புத்தாண்டை தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நம்ம பழக்கத்தில் கொண்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவரெல்லாம் எழுதி வைத்துட்டு போன பிரகாரம் இன்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போய் 12 ராசிக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வரப்போகுது. ஒரு வருஷம் முடிய போகுது. 2025ன்னு நம்மளாம் இத்தனை நாளாக கொண்டாடி இருந்தோம். 2026 இப்போது மாறப்போகுது. 2026ன்னு மாற்றி போடுறக்கே ஒரு மாதம் ஆகும். அந்த மாதிரிலாம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ இந்த 2026ல் தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகுது இதைத்தான் பார்க்குறோம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாலே குருவனுடைய ஆதிபத்தியத்தில் வரைங்க. குரு பார்க்க கோணி நன்மைன்னு ஒரு பழமொழி. ஒரு ஜாதகத்தில் மற்ற 8 கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, குரு ஒருத்தர் நல்லா இருந்துட்டார்.
இப்போ இந்த 12 ராசிகளில் தனுசுக்கும் மீனத்துக்கு மட்டும் ஒரு தனி அமைப்பு. ஏன்னு பார்த்தோம்னா குருவுடைய ராசி. இப்போ அவங்களுக்கு பொதுவாகவே மற்ற யார் என்ன பண்ணாலும் பாம்பையே பாம்பு கடிச்சா என்ன பண்ணும், தொடச்சி விட்டு போயிட்டே இருக்கும், அதுக்கு விஷம் ஏறாது. அந்த மாதிரி குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால மற்ற என்ன கிரகங்கள் இடையூறுகள் பண்ணாலும் இந்த தனுசு மீனம் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் தப்பிச்சு நீந்தி வெளியில் வரலாம். குரு காப்பாற்றுவர். பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள், அதிக ஆன்மீக பற்று கொண்டவர்கள், பெரியோரிடம் மரியாதை செலுத்துபவர்கள், இறை வழிபாடு, தியானம், தபம், ஜபம், யோகம் இதில் வல்லவர்கள். அப்பேற்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிக அபரிமிதமான யோகம் காத்துருக்கு. நன்மைகளை தவிர வேறொன்றும் சொல்வதற்கே இல்லை. ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு. அரசு பணியாளர்களுக்கு நன்மை. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துருக்கிறவங்களுக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்குது நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க காரியங்கள் நடைபெறும். ஒரு காரியம் இழுத்துட்டே போகுது, அந்த சைனே போட மாட்டேங்கிறார், ஒருத்தர் சைன் போட்டால் அடுத்த வேலைக்கு போகலாம், இப்படிலாம் இழுத்துட்டே இருக்கக்கூடிய காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய அமைப்புங்கிறது நடக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும்னால் அந்த காரியம் தங்கு தடையின்றி நடந்து முடியும். ரெண்டாவது, அரசாங்க பணிக்காக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் சேரணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப் வேலைக்காக விண்ணப்பித்து எக்ஸாம் எழுதிந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு அது சாதகமாக முடியும், வேலை கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பணி உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, டிரான்ஸ்ஃபர், புதிய புதிய பொறுப்புகள், பாராட்டுக்கள் இவையெல்லாம் கிடைக்கும். அதாவது நமக்கு அடுத்த போஸ்ட், அதுக்கு அடுத்த போஸ்ட், அப்புறம் தான் அந்த போஸ்ட்டுக்கு போக முடியுமா. ஆனால் அந்த 2 போஸ்ட்டை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அங்கே போகக்கூடிய சூழ்நிலைங்கிறதுலாம் இப்போ கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க 2 பேரை தாண்டி உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். அரசியலில் ஈடுபடுபவருக்கு ஒரு முக்கியமான பணிகள், பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பூமி வாங்கலாம். தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக பூமி, மனை, வீடு வாங்கலாம், கட்டிய வீட்டை வாங்கலாம், அல்லது வீடு இடம் வாங்கி கிரக நிர்மாணம் பண்ணி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள், ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, அட்வொகேட்ஸு, ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களும் ஆன்சைட் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்க, குருமார்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பானது யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கும் பெரும் செல்வம் ஏற்படும். வஸ்திர வியாபாரங்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஜுவல்லரி பிஸ்னஸ் சிறந்து விளங்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை வருட ஆரம்பத்தில், அதுவும் நன்மை. 2 பேருமே 3, 6, 11 இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மிகச்சிறப்பு. குடும்ப அமைப்பு சீராக இருக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். நண்பர்கள் உதவுவார்கள். இனம் புரியாத சந்தோஷங்கள், இன்பச் சுற்றுலாக்கள், வருமானங்கள் வரவுக்கு மேலே அதிகமாக வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓரளவு லிமிட்டாக ஒரு வருமானம் வந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வரவுக்கு மீறிய வருமானங்கள் உண்டாகும். எங்கே போனாலும் வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பேச்சுவார்த்தையின் மூலம் நன்மைகள், உடன் பிறந்தவர்கள் உதவி செய்தல், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. ஆயில் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸ்டோன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். 2026 ஏதாவது தொழில் துவங்கன்னா இந்த மாதிரி துறையில் துவங்குங்க, சிறப்பாக இருப்பீங்க தனுசு ராசி நேயர்கள். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மேம்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கலாம். அதே மாதிரியே குறிப்பாக சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த 2026 ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வருமானங்களும் இரட்டிப்பாகும். பொதுவாக தனுசு ராசின்னு பார்த்தோம்னா 2026ஆம் ஆண்டில் மிகச்சிறப்பு நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ராசியாக தான் இருக்கீங்க. 100க்கு 99% நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள். அனுகூலமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும்
பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9 அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் வந்து சாரம்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தர் கையில் அடிபடலாம், ஒருத்தர் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர், இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும் எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.